வணக்கம் தோழர்களே. அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, சீனா, இந்தியா என ஒரு சில உலக நாடுகளிடம் மட்டுமே இருக்கும் ஐசிபிஎம் என்றழைக்கப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இஸ்ரேல் நாட்டிடமும் உள்ளது. ஜெரிகோ 3 இதுதான் இஸ்ரேல் நாட்டின் பலம் பொருந்திய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். உண்மையில் ஜெரிகோ 3 தான் இஸ்ரேல் நாடு உருவாக்கிய முதல் ஐசிபிஎம். இஸ்ரேல் நாட்டின் இந்த ஜெரிகோ 3 ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஜெரிகோ 3 முதலில் 2008இல் சோதிக்கப்பட்டது மற்றும் 2011 இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இல் சேவையில் சேர்க்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டின் ஜெரிகோ 3 ஒரு ரோட் மொபைல் மிசைல் ஆகும். அதாவது இதை டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர்ஸ், சைலோஸ் மற்றும் ரெயில் கார்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் கொண்டு செல்ல முடியும். ஜெரிகோ 3 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதி மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளையும் தாக்கும் திறன் கொண்டது. அதாவது ஜெரிகோ 3 ஏவுகணை 4800 முதல் 11500 கிலோமீட்டர் வரை தூரம் செல்கிறது. மேலும் ஜெரிகோ 3000 முதல் 1300 கிலோ வரை எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அணுசக்தி திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த ஜெரிகோ 3 ஏவுகணையின் பேலோட் ஒரு அணு ஆயுதம் அல்லது ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை நோக்கி அணு ஆயுதங்களை ஏவ அனுமதிக்கும். அதாவது ஜெரிகோ 3 ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்டது. பொறி கலங்கி பூமி அதிரும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், ஜெரிகோ 4 என்ற அதிபயங்கர ஆயுதத்தை இஸ்ரேல் நாடு உருவாக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இஸ்ரேல் நாடு அதன் அணு ஆயுத திட்டம் மற்றும் தொடர்புடைய ஏவுகணை அமைப்புகள் குறித்து ஒளிபுகா கொள்கையை பேணுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. See you all. Take care, guys.